இன்னைக்கு வந்து கதிராவோட ஸ்கூலுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த பீச் சீனை வந்து அனுப்பியிருந்தாங்க. சரி அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கதிராவுக்கு வந்து நான் அட்மிஷன் ஃபீஸ்லாம் கட்டிட்டு வந்துட்டேன். பட் வந்து அந்த செம்மோட ஃபீஸ் மட்டும் கட்டவே இல்ல. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க மே எண்டுக்குள்ள வாங்க அப்படின்ட்டு. சரி அந்த ஃபீஸ கட்டலான்னு தான் நாங்க கதிரா, பவிக்கா 3 பேரும் கிளம்பியாச்சு. கதிரா இன்னும் ஸ்கூலுக்கே போல. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கா போறதுக்கு. குழந்தைங்க எல்லாருமே அப்படிதான். ஸ்கூல் என்னன்னே தெரியாம ரொம்ப ஆசைப்படுவாங்க. பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸ்கூல் எப்படி இருக்கு அப்படின்னு. இவ என்ன பண்ண போறான்னு சுத்தமாவே தெரியல. சரின்ட்டு ஃபீஸ்லாம் கட்டிட்டு வந்தாச்சு. சரி கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தாங்களா, சரின்ட்டு பவிக்காவும் கதிராவும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கதிரா எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் வீட்டுக்கு வரவே மாட்டா. விளையாண்டுட்டே தான் இருப்பா. எனக்கு இப்பவே பயமாயிடுச்சு. இவ ஸ்கூல்ல படிக்க போறாளா இல்ல விளையாட போறாளான்னு. இவள பொறுத்தவரை இந்த ஸ்கூலுக்கு போனாலே இங்க விளையாடுறதுக்கு தான் நிறைய இருக்கு அப்படின்னு கதிரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. சரின்ட்டு அப்படியே நான், கதிரா, பவிக்கா 3 பேரும் நல்லா விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனிமே வந்து புக்ஸ் வாங்க தான் வர சொல்லியிருந்தாங்க. நாங்க கேட்டிருந்தோம் எப்பன்னு. ஸ்கூல் வந்து ஜூன் 18 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து புக்ஸ் குடுக்கும்போது உங்களுக்கு நாங்க கால் பண்றோம். அப்ப வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமே வந்து புக்ஸ் வாங்கும்போது போனா போதும். உங்களுக்குலாம் எப்ப ஸ்கூல்னு மறக்காம சொல்லுங்க. என்னோட பொண்ணுக்கு வந்து ஜூன் 18.